இந்த ஒரு ஆழ்ந்த அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இப்ப நாம ஒரு சுவாரஸ்யமான முதலீட்டு திட்டத்த பத்தி பேசப் போறோம். ஆமா. அதாவது எல்ஜிஎன்எஸ் 12 மாத ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சார்ட்ட தான் இன்னைக்கு நம்ம முழுமையா ஆராயப் போறோம். கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு முதலீடு பண்றீங்கன்னு வச்சுப்போம். இதுல மாசம் 20% வளர்ச்சி கிடைக்குது. ஆனா, நீங்க ஒவ்வொரு மாசமும் வெறும் 10 எல்ஜிஎன்எஸ் மட்டும் தான் வித்ட்ரா பண்ணணும். இதுதான் பிளான். சரிதான். இந்த உத்தி எப்படி வேலை செய்யுது? ஒரு இன்வெஸ்டரா உங்களுக்கு மாசம் வாரியா இதை எப்படி ஒரு மேஜிக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல் மாசத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமே. இப்போ உங்ககிட்ட ஆரம்பத்துல 100 எல்ஜிஎன்எஸ் பேலன்ஸ் இருக்கு. ம். அந்த 100 20% வளர்ச்சியில 120ஆ மாறுது இல்லையா? இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆமா. அதாவது லாபம் வந்த 20யும் மொத்தமா எடுக்காம, நீங்க வெறும் 10 மட்டும் தான் வெளியெடுக்கிறீங்க. அதேதான். மீதி 110 அப்படியே முதலீட்டுல தொடருதுன்னு பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ 2வது மாசம் அந்த 110லிருந்து ஆரம்பிக்கும். திரும்பவும் 20% வளரும்போது 132 ஆகுது. ஆமா. மறுபடியும் நாம 10 மட்டும் எடுக்கிறோம். மீதி 122 பேலன்ஸ் இருக்கு. 3வது மாசத்துல இது 136.4ஆவதா உயருது. இத பாக்கும்போது அந்த மாமரத்தோட லாஜிக் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓஹோ, அந்த பழம் பறிக்கிற கதை தானே. ஆமாங்க. மரம் 20% வளருது. ஆனா நீங்க ஒவ்வொரு மாசமும் 10 பழங்கள மட்டுமே பறிக்கிறீங்க. அதனால மரத்தோட வளர்ச்சி குறையவே இல்ல. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இங்கேயே இந்த உத்தியோட அடிப்படை நமக்கு புரியுது. நாம வெளியே எடுக்கிற 10 விட உள்ள நடக்கிற 20% வளர்ச்சி அதிகமா இருக்கு. ம். இந்த அடித்தளம் தான் பின்னாடி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. இப்போ 4வது மாசத்துல இருந்து 8வது மாசம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அசந்துடுவீங்க. அதானே 6வது மாசத்துல உங்க அடிப்படை முதலீடு கிட்டத்தட்ட 174ல தொடங்கி 209ஆ மாறுது. ஆமா. அதுல 10 எடுத்த பிறகும் உங்ககிட்ட 199 இருக்கு. அதாவது நீங்க போட்ட முதலீடு கிட்டத்தட்ட ரெட்டிப்பாயிடுச்சு. நிஜமாவே இது ஆச்சரியம்தான். 8வது மாசத்துல 264 தாண்டிடுது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? முதலீடு இவ்ளோ வேகமா வளரும்போது நம்ம வித்ட்ரா பண்ற அளவ ஏன் நிலையா 10ன்னு மட்டுமே வச்சிருக்கோம்? லாபம் கூடும்போது அதிகமா எடுக்க தோணும் இல்லையா? அங்கதான் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த பேராசை தான் முதலீட்டாளர்களோட முதல் எதிரி. ஓஹோ! அப்போ 10 மட்டும் எடுக்கிறதுல தான் சூட்சுமம் இருக்கா? ஆமாங்க. வித்ட்ரா அளவ நிலையா வைப்பதால தான் மீதமுள்ள பெரும் தொகை கூட்டுவட்டி முறையில தொடர்ந்து அதிவேகமா வளர முடியுது. இததான் காம்பவுண்டிங் மேஜிக்னு சொல்லுவோம். புரியுது. நீங்க வெளிய எடுக்கிற அளவ கூட்டுனா, அந்த காம்பவுண்டிங் இன்ஜின் செத்து போயிடும். அதேதான். மனச கட்டுப்படுத்தி நிலையா அந்த 10 மட்டுமே எடுக்கணும். அந்த கட்டுப்பாட்டுக்கான பலன் கடைசி காலாண்டுல அப்பட்டமா தெரியுது. 12வது மாசம் 421ல தொடங்கி 505ஆ வளருது. ம். அதுல வழக்கமான 10 எடுத்த பின்னாடி 495ல முடியுது. இப்போ ஒட்டுமொத்த லாபத்த கணக்கு போட்டு பாருங்க. ஆமா, அத பாக்கணுமே. இறுதி பேலன்ஸ் 495. நீங்க 12 மாசமா வித்ட்ரா பண்ணது மொத்தம் 120. கரெக்ட். அதாவது மொத்த லாபம் சுமார் 615. வெறும் 100ல தொடங்கின பயணம் எவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கு பாத்தீங்களா? நிஜமா. ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி தான். இந்த சார்ட்ல இருக்கிற காம்பவுண்ட் அண்ட் வித்ட்ரா ஸ்மார்ட் அப்படிங்கிற வாசகம் இதத்தான் கச்சிதமா குறிக்குது. இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறோம்னு முக்கியம் இல்ல. எவ்வளோ தொகைய உள்ளேயே விட்டு வைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். 100க்கு 100 உண்மை. கட்டுப்பாடு தான் இங்க எல்லாமே. நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றோம். இந்த மாடல் பேப்பர்ல பார்க்க அருமையா இருக்கு. மாசம் 20% நிலையான வளர்ச்சி. கணக்கு போட்டுத்தோம். ஆனா நிஜமான முதலீட்டு சந்தை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதான். சந்தை வீழ்ச்சி அடையும் போது, மார்க்கெட் சரியும் போது, இந்த நிலையான 10 அப்படிங்கிற உத்திய நாம எப்படி மாத்தி அமைக்கணும்? இத நீங்களே சிந்தித்து பாருங்கள். அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்.